ஓம் சாம். இப்போ இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கறது சாதாரணமானது இல்லை. உங்கள் உறவுகளை பற்றி பாபா ஒரு பதிலை சொல்ல போகிறாரு. சரியா? சாயப்பா, யார் என்னை கைவிட்டுட்டு போனாலும் என்னை உண்மையாக நேசிக்கிறவங்க என்னோடு இருக்கணும் அப்படின்னு ஒரு சாய் சொந்தம் மலேசியாவிலேருந்து சொல்கிறாரு. என்னுடைய அன்பு சாய் சொந்தங்களே, இப்போ இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் ஒரு நிமிஷம் மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் இருங்க. ஏன் அப்படின்னா, வாழ்க்கையில் பணம் இருந்தாலும் கூட திரும்ப சம்பாதிச்சிடலாம், பொருள் இழந்தாலும் கூட திரும்ப வாங்கிக்கலாம். ஆனால் மனசார நேசித்த ஒரு உறவு தூரமாக போயிட்டா மனசு மட்டும் அமைதியாக இருக்காதுங்க. சில பேர் வெளியில் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும். நான் இவ்வளவு அன்பு வச்சனே, அப்புறம் ஏன் என்னை புரிஞ்சிக்கல? நான் தவறாக இருந்தேன், நான் உண்மையாக இருந்ததுக்கு தான் இந்த வலியா அப்படின்னு மனசுக்குள்ளே 1000 கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. என்னுடைய அன்பு சாய் சொந்தங்களே, ஒரு விஷயம் மட்டும் ஞாபகத்தில் வைங்க. பாபாவை பாருங்கள், அவர்கிட்ட எல்லாத்தையும் கேளுங்க. உறவுகள் நம்மளோடு இருப்பது வார்த்தையால் இல்லைங்க, நம்பிக்கையாலங்க, அன்பால், புரிதலால். சில பேர் நம்ம வாழ்க்கையில் வர்றது என்ன தெரியுமா? வாழ்நாள் முழுக்க வந்துக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் ஒரு பாடம் கற்றுக் கொடுத்துட்டு போயிடுவாங்க. சில பேர் நம்மளை மதிப்பை உணரவே மாட்டாங்க. ஆனால் சில பேர் நம்மளுடைய மதிப்பை உணர வைக்கிறதுக்கு, ஆனால் உண்மையாக நேசிக்கிற மனசு எப்போவுமே பொய்யாக இருக்காதுங்க. இப்போ ஒரு நிமிஷம் கண்களை மூடுங்க. உங்கள் உடைஞ்சு போன மனசு சரியாகிறதுக்காக உங்கள் கையை நெஞ்சில் வைங்க. மனசுக்குள்ளே மட்டும் சொல்லுங்கள், சாயப்பா, என்னை விட்டுட்டு போனவங்களுக்காக நான் அழுதுட்டேன். ஆனால் இனிமேல் என்னை மதிக்கிற உறவுகளையும் என்னை உண்மையாக நேசிக்கிற மனிதர்களையும் என்னுடைய வாழ்க்கையில் வச்சுக்கிட்டு இருக்கேன்பா அப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்க்குற ஒரு மனசுலையும் இருக்கிற அந்த தனிமையை நீக்கணும். உடைஞ்சு போன உறவுகளுக்கு புரிதலை கொடுக்கணும். தூரமாக போன மனசுகளுக்கு நல்ல எண்ணத்தை கொடுக்கணும். அழுத கண்களுக்கு ஆறுதலை கொடுக்கணும். ஏமாற்றத்தால் உடைஞ்சு போன நம்பிக்கைக்கு புதிய உயிரை கொடுக்கணும். எங்களை பயன்படுத்தக்கூடிய அந்த மனிதர்களை தூரப்படுத்தணும். எங்களை அரவணைக்கக்கூடிய மனிதர்களை அருகிலே கொண்டு வரணும். இன்று ஒரு விஷயம் மட்டும் நம்பணும். உண்மையான அன்பு தாமதமாகலாம், ஆனால் வீணாகவே ஆகாது. நம்மளை உண்மையான மதிக்கிற மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிலைத்து நிற்பாங்க. இன்று உடைஞ்சு கிடக்கிற மனசு நாளைக்கு பாபா என்னை கைவிடலை அப்படின்னு சாட்சி சொல்லக்கூடிய நாளாக மாறணும். பாபா நீங்கள் பார்க்கணும். இது மண்டலூர் வழித்துணை பாபாவை நீங்கள் வணங்குற நேரம். இது கண்டிப்பாக நடக்கும். அல்லாஹ் மாலிக்.